ஆலயத்தின் வாசலிலே காலங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தின் நுழைகையில் ஆனந்தம் பிறக்கின்றது. தேவா உன் ஆலயம் வந்தோ, திருப்பாதம் வணங்கிய நின்றோ. தேவா உன் ஆலயம் வந்தோ, திருப்பாதம் வணங்கிய நின்றோ. அருட்கடலே உனை பணிந்தோம், அருட்கடலே உனை பணிந்தோம். ஆனந்தம் ஆனந்தமே. ஆலயத்தின் வாசலிலே காலங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தின் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. விண்ணகமும் மண்ணகமும் வாழ்த்துக்கள் பாடுதே. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. விண்ணகமும் மண்ணகமும் வாழ்த்துக்கள் பாடுதே. ஆலயத்தின் வாசலிலே காலங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தின் நுழைகையில் ஆனந்தம் பிறக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in special way for all the sponsors of this live telecast Mass and those who have wrote this Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இந்த நாளில் உண்மையான உறவின் அவசியம் இறை வார்த்தை என்று சொல்லி தாய் மரியா உறவின் தாயாக இருந்து நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் வந்திருக்கின்ற இடத்திலிருந்து அருளை ஆசீர்வாதம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையால் வல்லமைக்கு இறை வார்த்தையால் நம்ம நிரப்ப இருக்கிறார். எனவே நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற இத்திருப்பலியிலே உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இத்திருப்பலியில் தகுதியான முறையிலே பங்கு பெற நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பொன்மொழிகள் பல. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவரை உன்னிடத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உகப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றால் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். நமக்கு அடுத்திருப்போரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும் பொழுது அதை காணும் எதிரையாவது படிப்பினை பெறுவர். உள்ளவருக்கு அறிவு புகட்டும் பொழுது அவர் மேலும் அறிவுடையார் ஆவர். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுவார். ஏழை கூக்கரும் போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் பொழுது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்று உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உண்மையில் பாதையில் நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தி உள்ளேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பால்நிலவு திருமுகமே பளிங்கி ஒளி கருவெளியே, வில்புருவ மணியழகே கார்கூந்தல் நிறையழகே, மலர்வெளியின் ஒளியழகே ஒளி சிதறும் விரலழகே, செவ்வான நிறையழகே திருக்கரத்தின் பேரழகே, தேவன் வரைந்த ஓவியமே தேவலோக காவியமே, மாசில்லா கன்னிகையே மாபரின் தாய்மரியே, வானத்து செங்கதரின் பொன்னொளி வீசி நிற்கும் தங்க தாய்மரியே, அருள்வளங்கள் அல்ல குறையா அட்சய பாத்திரமே, வரங்கேட்டு வருவோருக்கு கரந்தொட்டு நாளெல்லாம் வரங்கோடி தரும் புனித ஆரோக்கிய தாயே, உம்மை தேடி வந்திருக்கின்ற மக்களுக்கு வரங்கள் பல கொடுத்து வாழ்க்கையில் உறவுகள் தேடி உறவுகள் இழந்து கடனோடும் கஷ்டத்தோடு வந்திருக்கிற மக்களுக்கு அருள் தாரம்மா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்பு பக்தர்களே, 1000 உறவுகள் நம் அருகில் இருந்தாலும் அன்னை என்பவள் நம்முடைய இல்லையற்றால் நாம் ஒரு அனாதை தான் இருப்போம். எனவே தும்மினால் ஓடி வருவள் தாய் மட்டுமே தான். 1000 நண்பர்கள் அருகிருந்தாலும் நம்ம கஷ்டம் என்று வந்து விட்டால் நம்ம விட்டு தூரச் செல்வர்கள் தான் அதிகம். ஆனால் எல்லாரும் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் நானோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்வுக்கு உறவு கொடுத்து இறைவார்த்தையால் ஊக்கம் கொடுப்பவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்கது, அதிசயம் புரியக்கூடியது, அற்புதங்கள் நிறைந்தது. இதைதான் இயேசு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியில 5ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்கிறார். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தையில் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியை ஒழியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையின் வல்லமை நமக்கு விளக்குகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அழிவுகளை பார்க்கின்றோம், எத்தனையோ விபத்துக்களை பார்க்கின்றோம். ஆனால் எத்தனை அழிவுகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், ஏன் இந்த உலகமே அழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இன்றும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக வாழ்வுக்கு உறவு கொடுக்கிறது, ஆற்றல் கொடுக்கிறது, அன்பை கொடுக்கிறது, பாசத்தை கொடுக்கிறது, நட்பை கொடுக்கிறது. எனவே இந்த வாழ்க்கை என்பது பாசத்தாலும் நேசத்தாலும் பண்பாலும் இணைக்கப்பட்டதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அந்த நட்பு அந்த உறவு இல்லை என்றால் வாழ்க்கை வெறுமனை என்பதை தான் ஆண்டவர் இன்னைக்கு வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருப்பது உறவு. அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விவிலிய பகுதியில் பார்க்கிறோம். விவிலியத்தில் தொடக்க நூலிலிருந்து கடைசி வரை கடவுள் எவ்வாறு மனிதனோடு உறவு கொண்டுள்ளார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ஆழம் விழுதுகள் கூட நழுவி நம்மை கைவிட்டு விடலாம், ஆனால் வேறு ஒரு நாளும் நம்மை விட்டு கைவிடாதுதான். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உறவுகளை 2 நிலையில் பார்க்கின்றோம், இறைவனுக்கும் மனிதனுக்கும், அடுத்தது மனித உறவு. இன்று மனித உறவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, மனிதன் அன்று பசித்து வந்தாக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? வீட்டுக்கு போனால் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஒரே பாயில் படுத்திருந்தான், ஒரே தட்டில் சாப்பிட்டு வந்தான், ஒரே மிட்டாய் கடித்து சாப்பிட்டான், ஒன்றாக கூடி ஜெபித்தான், எங்கு சென்றாலும் ஒன்றாக சென்றான். ஆனால் இன்று ஒரே மிட்டாய் கடித்து சாப்பிட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும் என்று சொல்லுகிறார்கள். எனவே எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்தார்கள், நன்றாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரே குடும்பமாக இருந்தால் இன்னைக்கு பல்வேறு பிளவுகள் பிரச்சனை வருகின்றன. அன்று நம்முடைய தாத்தா பாட்டிகள் இல்லைங்களா, தாத்தா பாட்டிகள் என்று சொன்னோம், அத்தை மாமா என்று சொன்னோம், அண்ணன் அண்ணி என்று சொன்னோம், மகன் மகள் என்று சொன்னோம். இவ்வாறாக நமது குடும்பமானது நட்பால் கட்டப்பட்டு 50, 60, 70, 80 என்று சொல்லி திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி கண்ட நம்முடைய தாத்தா பாட்டிகள் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி 4 வருடங்கள் கூட வாழ முடியாமல் கல்யாணம் பண்ணுகின்ற பொழுது திருமண தம்பதிகள் காற்றே போகாத அளவுக்கு கைகோர்த்து சென்றவர்கள் வயசுகள் கூட ஆக முடியாமல் காலத்தினுடைய
சூழ்நிலையால் கரங்கள் பிளவுபட்டு பிரிக்கப்படுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறு கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் திருமுகத்தில் 5 பார்க்கின்றோம். எனவே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பணிந்திருந்து திருச்சபைக்கு ஏற்றவராய் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று குடும்பங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு குடும்பங்கள் கடவுளுடைய அருளால் கட்டப்பட வேண்டிய குடும்பங்கள் இன்னைக்கு சின்ன பின்னமாய் போய் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இன்று தனித்து விடப்படுகின்றன. எனவே இன்று அன்றை பார்க்கின்ற பொழுது வானத்தை பார்த்து நிலாவை காட்டி அம்மா சோறு ஊற்றினாள், எனவே குழந்தை நன்றாக சாப்பிட்டது. ஆனால் இன்றை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு ஆள் வைத்து வேலைக்காரமாக வைத்து குழந்தைக்கு உணவு கொடுக்கின்றார். அன்று குழந்தை அழுதுவிட்டால் அந்த குழந்தையினுடைய நிலையை புரிந்து கொண்டால் தாய், இன்னைக்கு குழந்தை அழுதுவிட்டால் அதுக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்றாங்க அம்மா. எனவே குழந்தை அந்த அழாமல் இருப்பதற்காக செல்போன் கொடுக்க காரணம் என்றால் இன்று நவீன உலகத்திலே நம்ம பார்க்குறோம். நவீன உலகத்திலே தாய் கணவனும் சரி மனவனும் சரி குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளும் சரி ஆளுக்கு ஒரு செல்லை வாங்கி கொடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு ரூமில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அன்பையும் பாசத்தையும் உறவை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு நேரம் இல்லாமல் தனித்து விடப்பட்டு வெறுமையாக்கப்படுகிறார்கள். எனவே கடவுளுடைய வல்லமையில் இருக்க வேண்டிய குடும்பம் இன்னைக்கு கடவுளை அருளை இழந்து தவிக்கப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தான் இன்னைக்கு கடவுள் இயேசு ஆண்டவர் தன்னுடைய தாய் எவ்வாறு இறை வார்த்தையின் வழியாக கடவுளோடு உறவு கொண்டுள்ளார், என்னுடைய வார்த்தையின்படி வாழ்பவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி உறவின் தாயாக நமக்கு விளங்குகின்றார். இன்னைக்கு பொதுவாழ்வில் கூட சாதனை படைத்த மனிதன் கூட குடும்ப வாழ்வில் மன அழுத்தம் தாங்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்கிறான். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கடவுள் மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்வு, அவனுடைய உழைப்பு இவற்றெல்லாம் எனக்கு சின்ன பெண்ணமாய் சிதறி கிடக்கின்றன. எனக்கு உனக்கு ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் என்று சொல்லி 5 வயதில் அண்ணன் தம்பி என்று சொல்வார்கள், 10 வயதில் பங்காளி என்று சொல்லி பகையாளி கொண்டு சொல்லி இதோ நீ செத்தால் கூட என் முகத்தில் முழிக்க கூடாது, உன்னுடைய மாலை கூட என் கழுத்தில் விடக்கூடாது என்று சொல்லி கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள் கூட கடைசி வரைக்கும் உன்னோட பேச மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியத்தினுடையாக வாழ்கின்ற ஒரே முறை வாழ்க்கையில தங்கள் உறவுகளையும் தங்கள் நட்புகளையும் பாசத்தையும் இழந்து தவிக்கின்ற வேளையில்தான் கடவுள் இறை வார்த்தையின் ஒரு வழியாக தாய்மொழி வழியாக உறவுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே மக்கள் விலகும் போது கலங்கும் இறைவனையும், நெருங்கும் போது நெகிழும் இறைவனையும், வேண்டும் போது கசியும் இறைவனையும் நாம் இறை வார்த்தையில் உயிராற்றலுடன் வாசிக்கின்றோம். எஸ்ஐயா புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 10 பார்க்கின்றோம். அஞ்சாதே கலங்காதே, நானே உன் கடவுள், நானே எனது வலது கரத்தால் உன்னை பின்னி பிணைத்துள்ளேன் என்று சொல்லி உன்னுடைய பெற்ற தாய் உன்னை மறக்கலாம், உற்றார் உறவினர்கள் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இழந்து போன வாழ்வுக்கு இறை வார்த்தையின் வழியாக நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தொடக்க நூலில் பார்க்கின்றோம், எகிப்திலே பார்வோன் மன்னனை பார்க்கின்றோம். அந்த பார்வோன் மன்னன் அரசனாக இருக்கின்றான், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறான். ஆனால் அவ்வளவு பெரிய ஆளாக இருக்கின்ற பார்வோன் மன்னனிடம் அந்த யோசேப்பு தன் உடன் பிறந்த சகோதரர்களால் உதாசனப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு பார்வோன் மன்னிடம் யோசேப்பு செல்கின்றார். இருந்தாலும் அந்த பார்வோன் மன்னின் எகிப்து பார்வோன் மன்னிடம் தன்னுடைய இழக்கப்பட்ட உடன் பிறந்த உறவுகளால் அறுக்கப்பட்டு உதாசனப்படுத்தப்பட்ட யோசேப்பு பார்வோன் அரசன் மன்னிடம் பார்வையிலே மகிழ்ச்சி பெறுகின்றான், மகிமை பெறுகின்றான். இதுதான் கடவுளுடைய வல்லமை. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரால் உதறித்தள்ளப்படுகின்ற பொழுது, கேவலப்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கு யோசேப்பு கடவுளுடைய பார்வையிலே மாட்சி பெறுகிறார், வல்லமை பெறுகிறார். எனவே எகிப்து நாட்டுடைய காவலனாக உயர்த்தப்படுகிறார். அந்த பார்வோன் மன்னனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவராய் மாட்சிமிக்கவராய் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில இறைவன் உறவு, இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் உறவின் தேவனாக இருக்கின்றார். அதனால்தான் மண்ணில் மனிதனை படைக்கின்ற பொழுது மண்ணுலகிலே கடவுள் ஒவ்வொன்றாக படைக்கின்றார்.
ஒவ்வொன்றாய் படைக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஒரே வார்த்தை சொல்கின்றார். ஒளி உண்டாக என்று சொல்கிறார், ஒளி உண்டாகிறது. பகல் இருள் உண்டாக என்று சொல்கின்றார், இருள் உண்டாகிறது. நீர் உண்டாக என்று சொல்கிறார், நீர் உண்டாகிறது. நிலம் உண்டாக என்று சொல்கிறார், நிலம் உண்டாகிறது. இவ்வாறாக வார்த்தையின் படைக்கின்ற படைப்பெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையால் பிரித்த படைத்த இறைவன் மனிதனை மட்டும் ஒரு வார்த்தையால் படைக்கவில்லை, மாறாக தனது சாயலாக மனிதனை படைக்கின்றார். தனது சாயலாக படைத்த மனிதனுக்கு தன் உயிர் மூச்சு கொடுத்து தன் பாசத்தையும் தன்னுடைய நேசத்தையும் தன்னுடைய அன்பையும் கொடுக்கிறார். எனவே முதல் பெற்றோராக ஆதாம் ஏவாளை படைக்கின்றார். அந்த படைத்த படைப்புகளில் முதல் குடும்பமாக உருவாகின்ற ஆதாம் ஏவாளோடு மன மகிழ்ச்சியோடு அவர் வாழ்கின்றார். ஆனால் கடவுளுடைய கட்டளைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததனால் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களை விரட்டுகின்றார். எனவே விரட்டிவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கவில்லை, மாறாக ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி இறைவனோடு மனிதனுக்குள்ள அந்த உறவானது கரங்கள் பிளவுபட்டப்படுகின்ற பொழுது மீண்டுமாக இறைவன் தேடி ஓடுகின்றார். ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை மீறிவிட்டோம், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படியாமல் ஆகிவிட்டோம் என்று சொல்லி வெட்கப்பட்டு உம்மோடு வெட்கப்படுகிறோம் ஆண்டவரை பேசுவதற்கு சொன்ன ஆதாமை நோக்கி, இதோ நீ இவ்வாறு செய்து விட்டாய் என்று சொல்லி நம்ம தொடக்க நூலிலே 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். இவ்வாறாக எல்லாவற்றையும் படைத்துவிட்டு கடைசியில் தன் செயலாக படைக்கப்பட்ட மனிதன் படைத்ததற்காக ஆண்டவர் மனம் வருந்துகிறார். இவ்வாறு செய்துவிட்டாய் என்று சொல்லி மன வருந்திய இறைவன் அவர்களை தள்ளிவிடவில்லை, மாறாக தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறது போல அந்த வார்த்தையான இறைவனை இந்த உலக மக்களை மீட்பதற்காக வார்த்தையான இருந்த இறைவனை தன்னுடைய தாயின் உதிரத்திலே அவள் சுமக்கின்றாள். சுமந்த இயேசு ஆண்டவரை பெற்றெடுக்கின்றார். இந்த பெற்றெடுத்த தாய் தான் அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாளை என்ற இறை வார்த்தையின் வழியாக உறவு, உண்மைக்கு உறவுக்கு அவசியம் அந்த நட்பும் உறவும் தான், இறை வார்த்தைக்கு அவசியம் உறவுதான். எனவே வாழ்தரும் உறவால் இறை வார்த்தையால் இறைவனோடு இணைக்கின்றார். எனவே இந்த வார்த்தையை கேட்டு பேறு பெற்றவளே என்னுடைய தாய். எனவே கூட இருப்பவங்க தான் நமக்கு குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னோடு உண்பவனை என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்ன இயேசு பெருமான் வார்த்தைக்கு ஏற்ப அந்த ஏசாண்டவருடைய உறவினர்களே, அவருடைய கூட்டத்தாரே, இவன் பேய் பிடித்தவன், பெருந்தெணிக்காரன் என்று சொல்லி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி இயேசுவை குற்றம் காண்பதிலே குறுகுறுன்னு இருந்த அந்த உறவினர்களுக்கு இதோ உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய உறவினர் சொல்கின்ற பொழுது, யார் என்னுடைய தாய்? இறை வார்த்தைப்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதரர் என்று சொல்லி ஒருபடி கூடவே ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை பெருமைப்படுத்துகிறார். ஏனென்றால் கருவில் தாங்கி கல்வாரி வரை உடன் இருந்தவள் அன்னை மரியாள் மட்டுமே. எனவே இறை வார்த்தையின்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்கள் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அன்னை மரியாளை பெருமைப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில இறைவனோடு உறவு இருக்க வேண்டும். இதைதான் யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், நீங்கள் என்னுடனும் நான் உங்களுடனும் இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லவில்லையா? எனவே வார்த்தையாகிய அந்த இறைவனுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். இயேசு ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நிறைவான ஆசிரியை பெறுகிறோம். இதைதான் திருப்பாடல் 127 பார்க்கின்றோம். எனவே ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அந்த கட்டுவரின் உழைப்பெல்லாம் வீணாகும். நம்முடைய வீடு இறைவனுடைய வார்த்தையால் கட்டப்பட வேண்டும், இறைவனுடைய அருளால் கட்டப்பட வேண்டும், இறைவனுடைய ஆசையால் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எங்கு படிக்கிறாயா, அதிக மதிப்பெண் எடுக்கிறாய் சொல்லி உலகமான காரியங்களே, இந்த நவீன உலகத்திலே பிள்ளைகள் கணவன் மனைவி முகத்தை பார்ப்பதற்கு கூட நேரமில்லாத சூழ்நிலையிலே, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்கு கூட நேரமில்லாத சூழ்நிலையிலே இன்னைக்கு எவ்வாறு உறவுகள், மனிதனுடைய உறவுகள் பிணைக்கப்பட்டு பிளவுபட்டு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவுகள் சின்ன நம்மை சிதறி கிடக்கின்றன. இப்படி இழந்து போன உறவுகளுக்கு உரம் கொடுப்பவருக்கு தான், நீர்த்து போன வாழ்க்கைக்கு
நிறம் கொடுக்கதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தாய்மறி வழியாக என்னுடைய வார்த்தைகளை கேட்போரை பேறு பெற்றோர், என் வார்த்தைக்கு செவிசாய்ப்பவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி இன்னைக்கு வார்த்தையின் வழியாக உணவு கொடுக்கின்றார், திரு விருந்தின் வழியாக உணவு கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் பல்வேறு பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும், ஏன் யோசேப்பை போல நம்முடைய உடன் பிறந்தவர்களால் உதறி தள்ளப்பட்டு இருக்கலாம், உதாசனப்படுத்தப்பட்டு இருக்கலாம், சொத்தின் வழியாக குடும்பத்தில் சின்ன பின்னமாய் இருக்கலாம். எனவே தாய் தந்தையோடு பேசாமல் இருக்கலாம். 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த தாயே இன்று கடைசி வரை என் முகத்தில் பார்க்க வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு பிள்ளைகள் தனியாக தனித்து விடப்பட்டதை அறிந்திருக்கிறோம். எனவே 10 மாதம் சுமந்த தாய் கண்ணீர் விட்டு கதறி எழுகின்றார். தோளில் சுமந்த தகப்பன் கதறி அழுகின்றார். ஏனென்றால் திருமணம் ஆன பிறகு தன்னுடைய பிள்ளை மகனை தன்னுடைய தாயும் தந்தையை விட்டு பிரிந்து வாழ்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தோபித்து சாராவை போல குடும்பத்தில் எப்பெல்லாம் பிளவுகள் வருகின்ற பொழுது, குறைகள் வருகின்ற பொழுது, ஆபிராமின் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, யாக்கோப்பின் கடவுளே, எங்கள் முன்னோரின் கடவுளே, எங்களை ஆசீர்வதியும், முடி நரைக்கும் வரை, முதுமையை இதுவரை எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்தது போல இதோ இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து நமது அபரிதமான அருள் ஆசீர்வாதங்களை எடுத்து நம்ம நிரப்புவார். அதை ஆசிரியருக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய், என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா, என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களுமான கல்வாரி பலி எல்லாம் உள்ள தந்தையரனை கேட்டதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றும் உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றும் பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர்
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடன் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினார் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகியும் தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். இயேசு ஆண்டவர் அப்பா தந்தா என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமைகளை தரல திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை ஒருவருக்கொருவர் அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த உறவின் விருந்துக்கு இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டில் என் நின்ற பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாடும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருமடையலங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராது உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ through the loving hands of his dear mother, our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை
தேற்றி காத்திடும் உந்த நல்வரங்கள் இன்று தேடினோ